நீ என்னடா இங்க உட்காந்துக்கிட்டு பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இல்லாத நாடகத்தை போட்டு உன்னையே அப்பா கிட்ட அடி வாங்க வச்சிருக்கா. அவளை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்துறத விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா அவ யாரு, எப்படிப்பட்டவன்னு? உன் மேல எவ்வளவு வெறுப்பும் கோவமும் இருந்தா தாலி கட்டின புருஷன் கூட பார்க்காம உன் அடி வாங்க வச்சிருப்பா. இதுக்கெல்லாம் உனக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அப்பதான் நீ யாருன்னு அவளுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான் என் புள்ள. தனி காட்டு ராஜாவா சுத்திக்கிட்டு இருந்தான். அவளை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்காக இவ்வளவு மாறிட்டான். அது கூட புரியாத அந்த சண்டாளிக்கு. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளிய இப்படி அடி வாங்க வச்சிட்டாளே. அவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா தான் போவா. அம்மா, என்னடா அம்மா சின்னம்மா சொல்றதுல என்ன தப்புங்கற? இந்த வீட்ல எப்படியெல்லாம் சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எங்களுக்கு தானே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் நீ குடிச்சிட்டு வந்துட்டு இருந்த. ஏன் இதுக்கு முன்னாடி குடிக்கும் போது அப்பா உன் மேல கை வச்சிருக்காரா? ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசுவாரே தவிர இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்னை அடிச்சதே கிடையாது. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர் உலகத்துல எவனும் பண்ணாத தப்பா? ஆம்பளை பிள்ளைங்க அப்பப்ப குடிக்கிறதுல என்ன தப்புங்கிற? ஏன் அவங்க அப்பா குடிக்க மாட்டாராமா? அதுவும் வீட்டுல வாங்கி வச்சு குடிக்கிற ஆள் தானே அவரும். அவ்வளவு ஒழுக்கமானவளா இருந்தா முதல்ல அவ அப்பனை திட்ட வேண்டியதானே. அதுக்கு துப்பு இல்ல, இங்க வந்து அதட்டா. குடிக்கிறது தப்பு, குடிக்கிறவன் கெட்டவன், குடிகாரன் கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏண்டா நானும் தெரியாம தான் கேக்குறேன். தல தீபாவளி அன்னைக்கு அவ வீட்டுக்கு போனப்போ அவ அப்பன் உனக்கு ஊத்தி விட்டான்ல, அப்பா அவ என்ன பண்ணா? என் அப்பங்காரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னாளா? இல்லல. அப்புறம் இங்க மட்டும் என்னவா? அதானே, அவ வீட்டுக்கு ஒரு நியாயம், நம்ம வீட்டுக்கு ஒரு நியாயமா? இங்க பார் வெற்றி, இன்னைக்கு இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் நீ குடிச்சிட்டு வந்ததுனால இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. நீ இன்னைக்கு குடிக்காம வந்திருந்தாலும் வேற ஏதாவது ஒரு காரணத்தை சாக்கா வச்சு இந்த நாடகத்தை கண்டிப்பா நடத்தி இருப்பா. உன்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அது மட்டும்தான் அவ மனசுல இருக்கு. அதுக்காக தான் அவ அப்படி எல்லாம் பண்றா. உனக்கு என்னைக்குதான் புரிய போதோ? என்னடா நாங்க இவ்ளோ தூரம் சொல்றோம், நீ இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்க. அப்ப அவ என்ன பண்ணாலும் இப்படியே தான் அடி வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க போறியா? என்ன பேசி முடிச்சாச்சா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் பேச வேண்டியது இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? வேற எப்படி கேட்கணும்? நான் எங்க குடிச்சேன், எப்படி போதையானேன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு நாளைக்கு காலையில நானே தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க 3 பேரும் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. புள்ள குடிச்சிட்டு வந்தா, கூட பிறந்த தம்பி குடிச்சிட்டு வந்தா குடிக்கிறது தப்புன்னு புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, ஊர் உலகத்துல யாருமே குடிக்கலையான்னு அவனை மேலும் மேலும் குடிகாரனாக்க கூடாது. புரியுதா? புருஷன் குடிக்கிறது எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும்? அதான் அப்பா கிட்டயும் அப்பச்சிக்கிட்டையும் நான் குடிச்சிட்டு வந்ததை சொன்னாங்க. அப்பாவே நான் அடிச்சார். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவங்க என்ன அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு எல்லாம் அவங்க கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி
எனக்கு தெரியும். அவங்க அப்பா என்ன குடிக்க வச்சுட்டாருன்னு அவங்க அப்பா கிட்டே சண்டை போட்டவங்க. அதனால அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. யார பத்தி என்ன சொன்னாலும் தலையாட்டி கேட்டுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். அதனால இன்னொரு தடவை அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. அதை நான் நம்பவும் மாட்டேன், அவங்கள தப்பா நினைக்கவும் மாட்டேன். என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சித்தி இது. அவ மேல இருக்க காதல் நாம அவன் மேல வச்சிருக்க பாசத்தை மறைச்சிருச்சு. பாவம் வெற்றி அவளை நம்பி எப்படியெல்லாம் மோசம் போக போறானோ. பெரிய அம்பிகாவதி அமராவதி காதல், இவங்க காதல் எப்படி அலும்புதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். பூசாரி ஐயா, இந்த பணத்தை உரம்பட வச்சுக்க. சரிங்க. அப்புறம் முனிசாமி கிட்ட சொல்லியிருக்கேன், சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காப்புல. சரி, வந்தாருன்னா அந்த எள்ளுலோட ஏற்றி விட்டுரு. சரிங்க ஐயா. மாமா, வாயா அழகுது, என்ன காலங்காலத்தில் இவ்வளோ தூரம்? ஒன்றும் இல்லை மாமா, அம்மா கருவாட்டு குழம்பு வச்சுச்சு. ஆ, வைக்கும் போதே நான் வைக்கிற கருவாட்டு குழம்புனா துரைக்கு ஊசுருன்னு சொல்லுச்சு. கொண்டு போய் கொடுத்துறியாடான்னு கேட்டுச்சு. நானும் ஒரு ஜோலியா பக்கத்துல தான் வர வேண்டியது இருந்தது. அதான் நீங்க சாப்பிட்றதுக்குள்ள கொடுத்துடலாமேன்னு வந்தேன் மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமியா. அம்மா இந்திரா. வந்துட்டப்பா. என்னப்பா? வணக்கம் மச்சி. அம்மா, அக்கா கருவாட்டு குழம்பு கொடுத்து விட்டுருக்கு, வாங்கிக்க. என்னடா அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க மச்சி. துரை, என்னம்மா? நீ நம்ம ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி இந்த வாரம் ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு பார்க்க சொல்றியா? என்ன விஷயம்? நம்ம மலருக்கு தாலி பிரிச்சு கோக்கணும் இல்லையா? நல்ல நாளா இருந்தா போயிட்டு தாலி பிரிச்சு கோக்கிறத பண்ணிட்டு வந்துடலாப்பா. சரிம்மா, நான் இப்பயே கேட்குறேன். என்னங்க, ஒரு சின்ன விஷயம். என்ன இந்திரா? காலையில ஒரு சின்ன வேலையா பூசாரிய மலர் வீடு வரைக்கும் அனுப்பியிருந்தேன். சரி. அங்க போனப்ப தங்கராசு தம்பி பூசாரி கிட்ட வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததாம். அதான். பிரச்சனையா? ஏ பூசாரி. ஐயா. என்னடா பிரச்சனை? அது வந்துங்க ஐயா, நம்ம மாப்பிள்ளைய நாட்டரசன்ன அடிச்சுட்டாருன்னு வீட்ல ஒரே பிரச்சனையா? மாப்பிள்ளையே நாட்டில் வச்சு அடிச்சானா? அப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேட்குறீங்கள? சொல்லுங்க. அது இல்லைங்க ஐயா, வெற்றி தம்பி நேத்து வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்திருப்பா போல. நம்ம மலரம்மா நாட்டரசு ஐயா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அண்ணன் அத மாப்பிள்ளை கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க போய் கை நீட்டிட்டாரு போல. அதான் அவங்க வீட்ல தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய எப்படி அடிச்சாருன்னு ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. 1000 தான் இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிக்க கூடாதுப்பா. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கிறதெல்லாம் தப்புயா. என்னங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. மாப்பிள்ளை குடிக்காம ஒழுக்கமா தான் இருந்திருக்காரு. நீங்க தான் தலை தீபாவளிக்கு வந்தப்ப ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்லைன்னு
திரும்ப ஊத்தி விட்டுட்டீங்க. மாப்பிள்ளையும் ஆசையை கட்டுப்படுத்த முடியாம திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ நானா வெற்றி அவனாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? சிறப்பு, மிக சிறப்பு. இப்ப தப்பு நம்ம மேல தானங்க இருக்கு. அன்னைக்கு வேணாம் வேணான்னு சொன்னவரை நீங்க தானங்க குடிக்க வச்சீங்க. தப்புத்தேன், நான் பண்ணது தப்புத்தேன். விளையாட்டு பண்ண போய் இப்படி விளையா வந்து நிற்கிதே. சரித்த, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உடனே நாட்டரசிங்கிட்ட பேசுகிறேன். ஹலோ நாட்டரசா? சொல்லு தர. ஒன்றும் இல்லை நாட்டரசா, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதை என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத. என்னதான் இருந்தாலும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய கை நிட்டுது தப்பியா? நீ ஐயாவும் சொன்னதுக்காக அந்த பையன் எம்பிட்டு பண்ணியிருக்காப்புல. இதை நான் என் மாப்பிள்ளைங்கிறதுக்காக சொல்ல வரல. நிஜமாவே வெற்றி தங்கமான பையா. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீயும் பொண்ணை கட்டி கொடுத்ததுக்காக நானும் பெருமைப்படணும்யா. தப்பு தான் தோற. ஏதோ கோபத்தில் யோசிக்காம கையை நீட்டிட்டேன். அதுக்கப்புறம் ராத்திரி தூங்கவே இல்லையா, மனசு கேட்கல. என்ன மன்னிச்சுக்கையா தோற. சும்மா இருந்த பிள்ளையே தீபாவளிக்கு வந்தப்ப ஊற்றி விட்டு கெடுத்தவே நான் தான்யா. அடிக்கிறதா இருந்தா என்னை வந்து அடி. ஏன்டா என் பிள்ளைய குடிக்க வச்சுன்னு என் சட்டையை பிடிச்சி கேளு. மாப்பிள்ளைய மன்னிச்சிரியா? இல்லை தோற, நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். நாட்டாசா, நான் ஒன்று சொன்னா கேட்பையா? சொல்லு தோற. நடந்தது நடந்து போச்சு. அதை நினச்சி வீணா மனசு போட்டு குழப்பிக்க வேணாம். மாப்பிள்ளைய கூப்பிட்டு நீ ஒரு வார்த்தை பேசியா? தேவையில்லாமல் அவரும் வருத்தப்பட்டு இருப்பாப்புல. நீ சொல்றதும் சரிதான். நானே வெற்றிக்கிட்ட பேசுறேன். சரியா? அப்போ நான் போன வச்சுட்டுமா? சரி தோற. வெற்றி செல்லம், நீயாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்ப இனிமே மலரை சந்திச்சு சொல்ல வேண்டியது சொல்லி என் காரியத்தை சாதிக்க வேண்டியதுதான். நான் இனி உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. குடிக்கிற பையன நாட்டரசா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. என்னடா அப்பா இப்படி சொல்றாருன்னு நினைச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் வெற்றியை நீ அடிச்சிருக்க கூடாதியா. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்கிறத தாண்டி இன்னைக்கு அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷன். நீ பண்ணது தப்புயா. கொஞ்சம் பக்குவமா நடந்திருக்கணும். யோசிச்சு பாரியா. உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அவன் மேல கோவப்பட்டிருப்பேன், திட்டியிருப்பேன். ஆனா என்னைக்காவது என் கை உன் மேல பட்டிருக்கா? என் பிள்ளை சொன்னா கேட்கும், எந்த தப்பும் பண்ணாதுங்கிற நம்பிக்கை தான். ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்காம நாம சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வெற்றி மேல உனக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லாம போச்சு? அவன் கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு முன்னாடியே கை நீட்டி அடிச்சா நாளைக்கு அந்த புள்ள அவனை எப்படியா மதிக்கும்? ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டப்பா. ஆனா அவன் அடிச்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு என்னால நிம்மதியை தூங்க கூட முடியல. என் புள்ள நல்லவன், எந்த தப்பும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஆனா ஏதோ ஒரு கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா.
என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐயா மேட்ரஸா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னையா ஆக போகுது? காலையில இருந்து நான் வெற்றியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். குஞ்ச பறி கொடுத்த கோழி மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டுமா நடந்துக்கிருக்கான். போயா, போய் அவனை கூப்பிட்டு பேசியா. சரிப்பா. அப்புறம் துறையோட காதுக்கும் இந்த விஷயம் போயிருக்கும் போல இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்டான். என்னையா சொன்னா? நீங்க சொன்னது தப்பா அவனு சொன்னான். அப்போலேருந்து என் மனசு உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. சரியா, நீ போய் வெற்றிக்கிட்ட பேசு. சரிப்பா. மாப்பிள்ள, மாமா வெற்றி எங்க போனாப்புல? மாடியில் இருக்கான் மாமா. மாடியிலையா? வெற்றி, வெற்றி, அப்பா கொஞ்சம் கீழே வாயேன். இதோ வரேன்ப்பா. அப்பா மாடியில் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? சும்மாதான்ப்பா நடந்துகிட்டு இருந்தேன். சரிப்பா, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேற்று நடந்ததை நினச்சி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வெற்றி. என்ன இருந்தாலும் அப்பா உன்னை கை நீட்டி இருக்கக்கூடாது. இதில் என்னப்பா இருக்கு? இல்லையா, சின்ன வயசுலேருந்து உன்னை எவ்வளவோ அடிச்சிருக்கேன், திட்டியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நீ ஒரு ஆளாக இருக்க. அந்த வயசில் இருக்கும்போது உன்னை அடிக்கிறதும் திட்டுறதும் வேற. ஆனால் நேற்று உன் சம்சாரத்துக்கு முன்னாடி நான் கை நீட்டினது ரொம்ப தப்பியா. அந்த புள்ள பாய எடுத்துக்கிட்டு வெளியே வந்ததும் ஏன்னு கேட்டதுக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொன்னதை கேட்டதும் எனக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சியா. வந்து பார்த்தா நீயும் போதையில் இருந்த. அதான் என்ன ஏதுன்னு கேட்காம கூட கை நீட்டிட்டேன். அப்பாவை மன்னிச்சிடுயா. அப்பா என்னப்பா இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லப்பா, ஏதோ ஒரு கோபத்தில் உன்னை கை நீட்டி அடிச்சனே தவிர மனசு உறுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்பதான் அப்பாவும் ராசத்துறையும் இதை பத்தி என்கிட்ட பேசினாங்க. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மகனா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறது தான் என் நியாயம். மன்னிச்சிடியா. அப்பா நான் எப்பவும் உங்க புள்ளதான்ப்பா. கல்யாணம் பண்ணிட்டா நான் உங்க புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் எனக்கு எத்தனை வயசானாலும் என் அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. மன்னிப்பெல்லாம் கேட்டு என்னை தூரமாக்கிறாதீங்கப்பா. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. அந்த வளைவும் நெளிவுமா என் மாம மக கோவில் சிலை மாதிரி இருக்காடா. ஐயோ அழகரே, எங்களுக்கும் காட்டியா? நீ மட்டும் பார்த்து எங்களை தவிக்க விடுற பத்தியா? எலே, எல்லாருக்கும் காட்ட இது என்ன ஃபார்வர்ட் வீடியோவாடா? என் மாம மவளோட வீடியோடா. யாரு கண்டா இவளையே கூட கட்டுற மாதிரி கூட வரலாம் இல்லையாடா? அப்புறம் காட்ட முடியும்? யோ, அப்ப அந்த வீடியோ பத்தி எங்க கிட்ட சொல்லாம ரகசியமாவது பார்த்து இருக்கலாம்ல. அதை விட்டுப்புட்டு இப்படி காட்டாம எங்களை காய விடுறியா? பார்க்கணுமா? உனக்கும் பார்க்கணுமா? அவசரப்படாத. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கே காட்டேன். ஆனா இப்ப இல்ல. ஒரு வேலை நாகில அவ அடைய முடியலன்னு வைய, அப்ப இந்த போன்ல ஃபார்வர்ட் பட்டனை தட்டி ஒரே ஒரு அழுத்து, என் போன்ல இருக்கிற எல்லா குரூப்லயும் இந்த வீடியோ போய் விழுந்துரும்.
அதுக்கப்புறம் என்ன, பதிவிறக்கம் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. பாத்தியா, எங்களையே இப்படி அலைய விடுறிய ஐயா, இது உனக்கே நல்லா இருக்கா? கிக்கா இருக்கு பங்கு. நான் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்குறேன்னு ஒரு மாதிரி கிக்கா இருக்கு. சரி இருங்க, நான் போய் என் மாமா மகக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன். ஏ பாண்டி, ஒரு சிம்கானும் ஃபோனும் வாங்க சொன்னேன், வாங்கினியா? வாங்கிட்டேயா? இந்தா அந்த சிம்மை இந்த ஃபோனில் போட்டிருக்கேன், பேசு. டேய், யாரு பேர்லடா நம்பர் எடுத்த? கவலைப்படாதியா, இது வெளியூர் நம்பரு, நம்ம பேர்ல நம்பர் வாங்கல. அது ஏன்னா நான் சூக்கா பண்ணணும்டா. சரி இருங்க, பேசிட்டு வரேன்.